ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சூர்யாஸ் கிச்சன். இன்னைக்கு இந்த வீடியோவில் நல்ல சாஃப்டான ஜூஸியான பாதுஷா எப்படி செய்கிறதுன்னு தாங்க பார்க்க போகிறோம். இப்போ இந்த பாதுஷா செய்கிறதுக்கு ஒரு அகலமான பாத்திரம் எடுத்துக்கோங்க. இதில் 1.5 கப் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கோங்க. உங்கள் வீட்டில் இருக்க ஏதாவது ஒரு கப்பை பயன்படுத்தி அளந்துக்கோங்க. இப்போ இந்த மாவில் லைட்டாக நடுவில் பள்ளம் பண்ணிவிட்டு இதில் ஒரு சிட்டிகை அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இது கூடவே 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்துக்கோங்க, அதாவது ஆப்ப சோடா. சரியாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம கையில் எடுத்து சேர்க்கும் போது 3 சிட்டிகை அளவுக்கு இருக்கும். சேர்த்துட்டு இப்போ இது கூடவே 2 டீஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கோங்க. தயிர் ரொம்ப புளிக்காத தயிரை எடுத்துக்கோங்க. இப்போ இது கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. நான் பவுடர் பண்ண சர்க்கரை சேர்க்குறேன், நீங்கள் நார்மலான சர்க்கரை சேர்க்கறதுனாலும் சேர்த்து செஞ்சுக்கலாம். இப்போ இது கூடவே 4 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ எல்லா மாவையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. மாவில் நல்ல ஈரப்பதம் படுற மாதிரி நல்ல மாவை தேய்ச்சி விட்டு கலந்து விட்டுக்கோங்க. இப்போ மாவை நல்லா கலந்ததுக்கு அப்புறமா இது கூட கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா ஒரு கெட்டியான மாவு பதத்தில் பிசைஞ்சு எடுத்துக்கலாம். நம்ம சப்பாத்திக்கு பிசையிறது போல் ரொம்ப அழுத்தி பிசையக்கூடாது. அப்படியே மேலால் பிசைஞ்சுக்கோங்க. மாவை ரொம்ப அழுத்தக்கூடாது. லைட்டாக தண்ணி தெளித்து நல்ல ஒரு கெட்டியான மாவு பதத்தில் பிசைஞ்சுக்கோங்க. பிசைஞ்சதுக்கப்புறமா கையில் ஒட்டக்கூடாது. மாவு நல்லா இந்த மாதிரி கெட்டியாக இருக்கணும், ரொம்ப லூஸாக இருக்கக்கூடாது. இப்போ இந்த அளவுக்கு பிசைஞ்சிட்டு இப்போ இதை மூடி போட்டு மூடி வச்சுட்டு நம்ம சுகர் சிரப் இதுக்கு ரெடி பண்ணிக்கலாம். அது வரைக்கும் இது ஊறட்டும். இப்போ சுகர் சிரப் ரெடி பண்ணுறதுக்கு ஒரு சின்ன வானலியில் 1 கப் சர்க்கரை, 1/2 கப் தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது கூடவே வாசனைக்கு 2 ஏலக்காவை கிள்ளி சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. சர்க்கரை நல்லா கரைஞ்சி வரட்டும். சர்க்கரை நல்லா கரைஞ்சி வந்ததுக்கப்புறமா ஒரு 2 நிமிஷம் கொதிக்க வச்சுக்கோங்க. 2 நிமிஷம் கொதிச்சு வந்ததுக்கப்புறமா இந்த மாதிரி நீங்கள் ஸ்பூனில் எடுத்து கையில் தொட்டு செக் பண்ணி பாருங்கள். விரலுக்கடையில் ஒரு கம்பி பதம் வரணும். ஸோ இந்த மாதிரி பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு கம்பி மாதிரி ஃபார்ம் ஆகணும். ஸோ இந்த பதம் வந்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு இதில் ஒரு 2 ட்ராப் அளவுக்கு லெமன் ஜூஸ் சேர்த்துக்கோங்க. லெமன் ஜூஸ் சேர்க்கறதுனால இந்த சக்கரை பாகு கெட்டியாகாமல் இருக்கும், அதாவது கிறிஸ்டல் ஆகாமல் இருக்கும். ஸோ நம்ம எப்படி காய்ச்சி வச்சுருக்கோமோ அதே மாதிரி இருக்கும். இப்போ இதை எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ஊற வச்சுருந்த மாவு பார்த்திங்கன்னா நல்லா ஊறி இருக்கும். ஒரு 10 நிமிஷம் 10லேருந்து 15 நிமிஷம் ஊற விட்டாலே போதும். இப்போ இதில் சின்ன சின்ன பாலாக உருட்டி எடுத்துக்கலாம். சின்ன லெமன் சைஸுக்கு மாவு எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இந்த மாதிரி 2 கைக்கும் இடையில வச்சு நல்லா அழுத்தி உருட்டுங்க. அழுத்தி உருட்டிட்டு இப்போ மாவுடைய ஒரு பகுதியில் பெருவரில் வச்சு இந்த மாதிரி சென்டரில் அழுத்தி விட்டுருங்க. அதே மாதிரி பேக் சைட்லையும் அழுத்தி விட்டுருங்க. அவ்வளோதான், பாதுஷா மாவு ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதே மாதிரி நம்ம மீத வச்சுருக்க மாவு எல்லாத்தையுமே இதே போல் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் மாவு எடுக்கிறதுக்கு இந்த மாதிரி கைக்கு இடையில வச்சு அந்த கேப்பில் மாவு எடுத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு மாவு அழகாக வரும். இப்போது நம்ம பிச்சு பகுதியை அடியில் வச்சுட்டு நல்லா இந்த மாதிரி அழுத்தி உருட்டுங்க. இந்த மாதிரி நீங்கள் அழுத்தி உருட்டும் போது உங்களுக்கு நல்ல லேயர் விழுகும். ஸோ இந்த மாதிரி நல்லா உருட்டிட்டு நடுவில் இந்த மாதிரி பெருவரில் வச்சு அழுத்தி விட்டுட்டு அதே மாதிரி திருப்பி விட்டு அழுத்திக்கோங்க. அவ்வளோதான். இதே மாதிரியே எல்லா மாவையும் ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ வாங்க இந்த மாவை பொரிச்சு எடுத்துடலாம். அதுக்கு கடாயில் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடாகக்கூடாது. சூடாகிறதுக்கு முன்னாடியே மாவை இந்த மாதிரி ஒன்று ஒன்றா எடுத்து உள்ளே சேர்த்துருங்க. நீங்கள் பாதுஷா செய்கிறதுக்கு நல்ல ஒரு அகலமான பேனில் எண்ணெய் சேர்த்து எடுத்துக்கிட்டிங்கன்னா எல்லா பாதுஷாவையும் ஒரே சமயத்தில் நீங்கள் எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். அது இன்னுமே உங்களுக்கு ஈஸியாக இருக்கும், ஒன்று ஒன்றா நம்ம பொரிச்சு எடுக்கிறத விட. நான் இப்போ ஒரு 4 பாதுஷாவை உள்ளே சேர்த்துருக்கேன் பாருங்கள். எண்ணெய் சூடாகிறதுக்கு முன்னாடியே சேர்த்துடணும். அப்போ இந்த எண்ணெய் மெதுவாக சூடாக இந்த பாதுஷா எல்லாமே நல்லா உங்களுக்கு ஃப்ளஃபியாக வரும் பாருங்கள். நம்ம போட்ட சைஸை விட கொஞ்சம் பெருசாக இருக்கும். 2 சைடும் நல்லா சிம்மிலே வச்சு வேக வச்சுக்கோங்க. அப்போ தான் மாவு உள்ள வரைக்கும் நல்லா வெந்து வரும். கொஞ்சம் நல்லா லைட்டாக கலர் மாறினதும் அடுப்பை ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு நல்ல கலர் மாறி வர வரைக்கும் பொரிச்சுக்கோங்க. இப்போ இந்த மாதிரி நல்ல ஈவனாக கலர் மாறி வந்ததும் இப்போ இதை எண்ணெயிலேருந்து வடித்து எடுத்துருங்க. ஸோ இதே மாதிரி தான் நீங்கள் பொரிச்சு எடுக்கணும்.
ரெண்டாவது டைம் நீங்கள் போட்டு பொரிச்சு எடுக்கும்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு எண்ணெய் நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா மறுபடியும் ஸ்டவ் ஆன் பண்ணி நீங்கள் இதே போல் பொரிச்சு எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம பொரிச்ச பாதுஷாவை சுகர் சிரப்பில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் நீங்கள் விட்டிங்கனாலே போதும். இது நல்லா உங்களுக்கு ஊறி வந்துடும். அதிக நேரம் விட தேவையில்லை. கரெக்டான மாவு பிசைஞ்சு கரெக்டாக போட்டிங்கன்னா 5 நிமிஷத்தில் இது உங்களுக்கு ஊறிடும். ஊறினதும் ஒரு பிளேட்டில் மாற்றி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இது ஃபேன் காற்றுல நல்லா ஆற விட்டிங்கன்னா சாப்பிடும்போது சுகர் சிரப்பில் கையில் ஒட்டாமல் சூப்பராக இருக்கும். ஸோ இதே மாதிரி எல்லா பாதுஷாவையும் ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. இதுக்கு மேலே பொடியாக கட் பண்ண நட்ஸு தூவிக்கலாம். பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். அவ்வளோதாங்க, நம்மளோட சூப்பரான சாஃப்டான ஜூஸியான பாதுஷா ரெடி ஆயிருச்சு. ஸோ இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த பாதுஷா ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சூர்யாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.